உன்னை பெத்தது அவனுக்கு என்றா பெருமை. அப்ப ஆத்தாலும் இருக்கும் போது தெரியாத அவங்களோட அருமை, அது அவங்க இல்லாத போதுதான் தெரியும். அப்ப ஆத்தாலும் கல்ல செலவைக்க சொல்ல, கால் வயிற்றுக்காவது கஞ்சி ஊத்த சொல்றேன். அப்பனுக்கு ஆத்தாளுக்கும் கோயில் கட்டி கும்பிட சொல்ல, கோயில் அவங்களை பிச்சை எடுக்க வச்சாதீங்க நான் சொல்றேன். அப்பனி ஆத்தாலையும் பல்லக்கில தூக்கிட்டு போன்னு சொல்ல, அவங்க உயிரோடு இருக்கும் போதே பாடல ஏத்தாதீங்க நான் சொல்றேன். ஆசான் இல்லாத படிப்பும் அப்பனாத்தால மறந்தனோட பொழப்பும் உருப்பட்டதா சரித்திரமே இல்லை. நீங்க என்ன பண்ண? கள்ளச்சாராயம் காய்ச்சனுங்க, இது சகஜம்பா. நீங்க காய்ச்சறதையும் நிறுத்த மாட்டீங்க, ஜனங்க குடிக்கிறதையும் நிறுத்த மாட்டாங்க, நாங்க பிடிக்கிறதையும் நிறுத்த மாட்டோம். இது விக்ரமாதித்தன் கதை மாதிரி. பாக்கெட் சாராயத்தை ஒழிச்சோம்னா அது பந்துக்கு பாயுது, பந்த ஒழிச்சோம்னா மறுபடியும் அது பட்டைக்கு பாயுது, பட்டைய ஒழிச்சோம்னா மறுபடியும் அது பாக்கெட்டுக்கே பாயுது. இது சுருக்கமா சொன்னா பிட்லாச்சாரியர் படம் மாதிரி கூடு விட்டு கூடு பாயுதப்பா. ஏங்க இந்த குடியை ஒழிக்கவே முடியாதுங்களா? ஏன் ஒழிக்க முடியாது? இத தயார் பண்றதே நாட்டுல 8 கம்பெனி தான் இருக்கு. பெரியவங்களா மனசு பண்ணி ஒரே ஒரு டெலிபோன்ல இத தயார் பண்ணாதீங்கன்னு சொன்னா கேட்பாங்க. அதை விட்டுட்டு 80 கோடி ஜனங்க கட்டி தனித்தனியா போய் நீங்க குடிக்காதீங்க தப்புங்க, நீங்க குடிக்காதீங்க தப்புங்க, நீங்க குடிக்காதீங்க தப்புங்கன்னா எவையா கேட்பான்? அப்பா இதெல்லாம் பாருங்கப்பா. இதெல்லாம் அண்ணன் வாங்கின கப்பு, இது லீக் மேட்ச்ல வாங்கினது, இது செமிஃபைனல்ஸ்ல வாங்கினது. இதெல்லாம் நம்ம வீட்டு ஷோகேஸ்ல இருக்க வேண்டியதுப்பா. ஆனா அண்ணன் இங்க குப்பை மாதிரி குவிச்சு மறைச்சு வச்சிருக்கான்.